ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கும் உபவாச நாட்களிலே நாம் ஜெபிக்க போகிற ஜெப குறிப்பு, ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசத்தை கர்த்தர் தாமே பெருகச் செய்வாராக என்று ஜெபிப்போம். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையிலே நமக்கு விசுவாசம் மிக அவசியமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசமுடையவர்களாக இருந்தால் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து நாம் பயமும் திகிலும் அடைய வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நிச்சயமாக நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற உறுதியான விசுவாசம் மனநிலையும் இருந்தால் நிச்சயமாக எல்லாவற்றையும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஆகவே இப்பொழுது விசுவாசம் பெருகும்படியாய் எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டு விசுவாசத்தினாலே நம்மை நிரப்பும்படியாய் நாம் கெஞ்சி மன்றாடுவோம். தேவனை துதித்து பாடி நாம் ஜெபம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னான் தோற்றனவே, தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா உயர்வும் எல்லா கணமும் என்னில் நிலைவர மாறவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, என் கை மீறி போனதெல்லாம் கரத்தார் சாத்தியமே, என் கை மீறி போனதெல்லாம் கரத்தால் சாத்தியமே, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா துதியும் எல்லா புகழும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா கணமும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே, பரன் கிருபை செய்யாததை செய்திடுமே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, எல்லா துதியும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா புகழும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
தேவனே என்னை தருகிறேன், உந்தன் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீ தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எந்தன் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஊழியம் நீ தந்தது, உயர்வுகள் நீ தந்தது, மேன்மைகள் நீ தந்தது, செல்வமும் நீ தந்தது. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஆமாண்டவரே, எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கு ஒரு நாமம் உண்டு, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் என்று. விசுவாசத்தை பெருக செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீ, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்று தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயலொன்று பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆமாம் ஆண்டவரே, ஒருவருக்கே ஆண்டவரே ஆராதனை செலுத்துகிறோம். நீரே அப்பா பாத்திரராக இருக்கிறீர ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீ செய்கிறவராக இருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது.
அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று நற்சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் கூடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரீபலா ஷரதலீக்கரதலபா ஓர பரதல ரியாரதலீக்கரதலபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள், உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உறுதியான ஸ்திரமான விசுவாசம் ஆண்டவரே பெருக கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, அப்பா, எங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஜனங்களின் இருதயங்களிலே ஆண்டவரே விசுவாசம் குறைந்து வருகிறதை ஆண்டவரே பார்க்க முடிகிறது தகப்பனே. ஆகியால் கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அனைவரின் இருதயங்களிலும் ஆண்டவரே கிரையை செய்து அவர்களுக்குள் உறுதியான விசுவாசத்தை எழுப்பும்படி தயை செய்யும்படியாய் ஆண்டவரே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நம்பும் மனதை ஒவ்வொருவருக்கும் தந்து சந்தேகங்களையும் பயங்களையும் நீக்கி உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தாவே நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே, துன்பங்கள் சூழ்ந்தாலும் ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே விட்டு விடாமல் உறுதியாய் பிடித்து கொண்டு ஆண்டவரே விசுவாசத்தை காத்து கொள்ள பலன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை வாசிக்கும் ஆசையையும் விருப்பத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஜெபிக்கும் ஆர்வமும் உம்மோடு நெருக்கமான உறவை ஆண்டவரே எல்லாருக்கும் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. உம்மை உண்மையாய் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் அறிவை தந்து உம்முடைய சித்தத்தின்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரே மனம் தளர்ந்து போகும் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே நம்பிக்கையின் ஒளியை ஆண்டவரை வீசும்படியாய் செய்யும்படியாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. அப்பா, உடைந்து ஆண்டவரே பயத்தினாலும் கலக்கத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிற இருதயங்களை கர்த்தத்தாமே காயங்கட்டி குணப்படுத்தி ஆண்டவரே விசுவாசத்தை வேரை ஆண்டவரே வளர செய்யும்படியாய் உறுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க பலன் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இக்கால தலைமுறையில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய சத்தியத்தை அறிய செய்து உலக இச்சைகளிலிருந்து கண்களையும் இருதயத்தையும் எடுத்து உம்முடைய நாமத்தின் மேல் ஆண்டவரை விசுவாசம் வைத்து வாழ கற்றுக் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேவனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் சபைகளிலும் சமுதாயத்திலும் ஆண்டவரை விசுவாசம் ஆண்டவரை பெருக செய்யுங்க. உம்முடைய நாம மகிமைப்படும்படி தயவு பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில்
நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எபிரேயர் 11:6 படி விசுவாசம் இல்லாமல் தேவனை நாங்கள் பிரியப்படுத்துவது ஆண்டவரே அப்பா கூடாத காரியம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலன் கொடுப்பீர் என்று நாங்கள் உறுதியாய் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதை உம்முடைய சமூகத்தில் தெரியப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. பெரியமானவர்களே, விசுவாசியுங்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் கர்த்தர் மலைகளை பெயர்க்கத்தக்கதான பலத்தை உங்களுக்கு தருவார். மகிமையாய் உங்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்ந்திருப்பார். காட் பிளஸ் யூ.